கிராமத்துல இது இன்னொரு அற்புதமான நாள். மல்யுத்த மைதானத்துல ஹீராலால் நின்னுகிட்டு இருக்காரு. திடகாத்திரமான ஒரு ஆளு, அப்புறம் நம்பிக்கையோட நிறைஞ்சிருக்கிற ஒரு மனிதர். அவர் பல்வந்த பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பல்வந்த் ஒரு பக்கம் உக்காந்துருக்கான். அவனுடைய உடம்புல மண்ணு பட்டிருக்கு. அவன் ரொம்ப சோர்ந்து போயும் மூச்சு வாங்கிக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். ஏ பல்வான், இங்க இருந்து போயிடு. இதெல்லாம் உன்னால முடியாது. இந்த ஆட்டம் ஆம்பளைங்க விளையாடுற ஆட்டம். அப்பதான் சாகர் வேகமா பல்வந்த் கிட்ட வந்தாரு. அப்புறம் அவனுக்கு கைய கொடுத்து தூக்கினாரு. அவரு பல்வந்தோட முகத்தை தொடச்சாரு. பல்வந்த், வா இங்க இருந்து. ஹீராலால் கிட்ட ஜெயிக்கிறது முடியாத காரியம். ஒவ்வொரு தடவையும் இவர்கிட்ட நீ அடிபடுற. நாம வீட்டுக்கு போவோம். பல்வந்தோட கண்ணுல கோவத்துல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவையும் இப்படியே ஆகுது சாகர். நான் ஒவ்வொரு தடவையும் தோத்து போறேன். நான் யாருகிட்டயுமே தோக்காத அளவுக்கு என்கிட்ட அப்படி ஒரு சக்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீராலால் இப்போவும் பல்வந்த கேலி பண்ணிட்டு இருக்காரு. சாகர் பல்வந்த கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான். அந்த குளிர்ச்சியான இரவுல கிராமத்துக்கு வெளியில ஒரு பழைய கோவில் இருக்கு. அந்த கோவில்ல தான் பல்வந்த் உட்கார்ந்திருந்தான். அவன் தன்னுடைய தலையெழுத்த நினைச்சும் பலவீனமான தன்னுடைய உடலை நினைச்சும் கவலையில இருக்கான். அப்புறம் அழுதுட்டு இருந்தான். கடவுளே, எப்ப பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. யாரும் என்னை தோக்கடிக்காத அளவுக்கு எனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுங்க. நான் ஒரே ஒரு தடவை எல்லாருக்கும் ஜெயிச்சு காட்ட விரும்புறேன். திடீர்னு சிலையில இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிச்சது. பல்வந்த் அதிர்ச்சி ஆகி பயந்து போய் பின்னாடி விலகி போனான். அப்பதான் அந்த பிரகாசமான ஒளியில இருந்து ஒரு குரல் எதிர் ஒலிச்சது. பல்வந்த், உன்னுடைய உண்மையான கூப்பிடுதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னில இருந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். நீ வாழ்க்கையில என்னைக்கும் எப்பவும் எந்த சண்டையிலும் தோக்க மாட்ட. அதை கேட்டதும் பல்வந்த் சிரிச்சான். இது என்ன நிஜமா? நான் என்னைக்குமே தோக்க மாட்டேனா? நன்றி கடவுளே. இனி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அந்த பிரகாசமான மாய ஒளி மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சது. பல்வந்த் உடனே தன்னுடைய கைகளை பார்த்தான். அப்புறம் அவனுடைய முகத்துல ஒரு பெருமையான சந்தோஷம் தெரிஞ்சது. மறுநாள் ஹீராலால் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கிராமத்து ஜனங்களோட டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தன்னுடைய பலத்தை காட்டிட்டு இருந்தாரு. அப்பதான் பல்வந்த் அந்த இடத்துக்கு வந்தான். இப்ப அவன் முகத்துல அதிகமான தன்னம்பிக்கை இருந்தது. அவன் நேரா வந்து ஹீராலாலுக்கு முன்னாடி நின்னான். ஹீராலால், உன்னுடைய பலத்தை வச்சு நீ ரொம்ப திமிரு காட்டினல்ல. வா, இப்போ ஒரு கை பாப்போம். இப்ப பாப்போம் யாரு யாருக்கு பயப்படுறாங்கன்னு. கிராமத்து ஜனங்க பேசிட்டு இருந்தத நிறுத்திட்டாங்க. அப்புறம் அதிர்ந்து போய் பல்வந்த பார்த்தாங்க. ஹீராலால் தன்னுடைய டீ கிளாஸ கீழே வச்சாரு. அப்புறம் கோவத்தோட எழுந்து நின்னாரு. நேத்து வாங்கின அடிய மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் பல்வந்த். இன்னைக்கு மறுபடியும் உன் எலும்பு நொறுங்கணும்னு ஆசையா இருக்கா? சரி, வா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பல்வந்தும் ஹீராலாலும் மல்யுத்த மைதானத்துல எதிர்க்க நின்னாங்க. அப்புறம் குஷ்தி ஆரம்பமாச்சு. ஹீராலால் பல்வந்தோட கழுத்தை நெரிக்கிறதுக்காக அவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா பல்வந்த் அவருக்கே சவாலா ஆயிட்டான். அப்புறம் அவரை தூக்கி தூர வீசினான். ஹீராலால் போய் கீழே விழுந்தாரு. அப்புறம் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சாரு. எழுந்துரு ஹீராலால், என்னாச்சு? நீ இந்த கிராமத்திலேயே ரொம்ப பலசாலியான மனுஷனாச்சே, இப்போ என்னாச்சு? கிராமத்து ஜனங்க அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் பயந்து போய் பின்னாடி விலகினாங்க. பல்வந்த் ஹீராலால தோக்கடிச்சு ரொம்ப கர்வத்தோட நிமிர்ந்து நின்னான். ஹீராலால் அப்படியே அதிர்ந்து போய் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராத்திரி பல்வந்த் தரையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுடைய அம்மா பார்வதி ஒவ்வொன்னா சுட சுட ரொட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. காலையில ஜெயிச்ச காரணத்தினால பல்வந்த் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சான். ஆனா பார்வதியோட முகத்துல எந்த ஒரு பாவனையும் இல்ல. பல்வந்த் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணான். அம்மா, நீங்க கேள்விப்படலையா? இன்னைக்கு நான் ஹீராலால ஒரே அடியில கீழே விழ வச்சுட்டேன். இப்போ இந்த மொத்த கிராமமும் என்னை பார்த்து பயப்படும். பார்வதி அப்படியே பார்த்தபடி இருந்தாங்க. ரொம்ப வேதனையோட அவங்க தன்னோட பையனை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய தோல்ல கைய வச்சாங்க. கண்ணா, ஒரு பலசாலியா மாறுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா திமிருத்தனம் வர்றது ரொம்ப தப்புப்பா. பலங்கிறது மொத்தவங்களோட பாதுகாப்புக்காக இருக்கணும், பயமுறுத்துறதுக்காக இருக்கக்கூடாது. பல்வத்துக்கு கோவம் வந்துடுச்சு. அம்மா, உங்களுக்கு புரியாது. நான் எல்லாத்த விட முன்னணியில இருக்கேன். என்ன திமிரு பிடிச்சவன்னு சொல்றீங்களா? இனிமே நான் யார் முன்னாடியும் தலை குனிய போறது இல்ல.
பல்வந்த் கோவத்தோட தன்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். பார்வதி இப்பவும் கவலையில இருந்தாங்க. மறுநாள் மார்க்கெட் ரொம்பவும் பிஸியா இருந்தது. சாகர் ஒரு பழக்கடையில தனக்காக பழங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் பல்வந்த பார்த்தான். அவன் தன்னுடைய பலத்தை வச்சு கிராமத்து ஜனங்களை மிரட்டிட்டு இருந்தான். சாகர் நேரா பல்வந்த் கிட்ட போனான். அப்புறம் அவனுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டான். ஏ பல்வந்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அவங்க கிட்ட அப்படி பேசாத. அவங்கெல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. நீ எனக்கு கற்றுக் கொடுக்காத சாகர். நான் இந்த கிராமத்தில் எல்லாரோட மேலே இருக்கேன். யார் என் முன்னாடி வந்தாலும் என் முன்னாடி தலை குனிஞ்சு தான் போகணும். அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பல்வந்தை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி நின்னாங்க. இப்ப யாருமே அவன் பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு விரும்பல. பல்வந்த் அதை பத்தி கொஞ்சமும் கவலையே படல. அப்புறம் முன்னாடி நடந்து போயிட்டான். அன்னைக்கு பல்வந்த் கயிற்கட்டில்ல உட்கார்ந்து இருந்தான். அப்புறம் தன்னுடைய கைகளை மாலிஷ் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் சாகர் அங்க வந்தான். அவனுடைய முகத்துல வெறுப்பு நல்ல தெளிவா தெரிஞ்சது. பல்வந்த், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீ மாறிட்ட. மொத்த கிராமமும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் உங்ககிட்ட நட்பா இருக்க விரும்பல. என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு யாருடைய நட்பும் அவசியம் இல்லை. நீ ஒரு நல்ல பையனா இருந்த பல்வந்த். நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி உன்னுடைய திமிர்த்தனத்தை விடலைன்னா அப்புறம் நீ முழுமையா தனிமையில போயிடுவ. பல்வந்த் அந்த கட்டில இருந்து எழுந்து நின்னான். அப்புறம் அங்க நின்னுட்டு இருந்த சாகரை தள்ளி விட்டான். சாகர் பல்வந்தோட இந்த நடவடிக்கையால ரொம்பவும் கவலையாயிட்டான். இன்னைக்கு உன்னுடைய நட்பை இழந்துட்ட. உனக்கு பலம் என்னமோ இருக்கு, ஆனா உன் மனசு மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு சாகர் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி சில பேர் ஹீராலால் அப்புறம் சாகர் கூட மரத்தடியில சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் பல்வந்தும் அந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தான். ஆனா எல்லாரும் அவனை பார்த்த உடனே ரொம்பவும் அமைதியாயிட்டாங்க. வாங்க நண்பர்களே, இங்க அந்த திமிர் பிடிச்ச பல்வந்த் வந்துட்டான். இவனோட சேர்ந்து இங்க உட்கார்றத விட நாம வீட்டுக்கு போறது தான் நல்லது. ஆமா, தன்னுடைய வயசுக்கு அதிகமா திமிர் பிடிச்சவன் கூட நாம இங்க உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நொடியில அங்கிருந்து எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. பல்வந்த் அங்க பார்த்தா தனி ஆளா நின்னுட்டு இருந்தான். என்ன நடக்குது இங்க? நான் எல்லாத்த விட பலசாலியான ஆள் இல்ல. இருந்தாலும் யாரும் என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றாங்க? பல்வந்த் தன்னுடைய கைகளை பார்த்தான். இந்த கையில எல்லா குஸ்தியும் ஜெயிக்கிறதுக்கான பலம் இருக்கு. ஆனா ஒரு நண்பரை கூட பக்கத்துல வச்சுக்கிறதுக்கான புரிதல் இல்ல. அன்னைக்கு ராத்திரி பார்வதி கட்டில்ல படுத்திருந்தாங்க. அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. வேகமா மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பல்வந்த் வீட்டுக்குள்ள வந்தான். அப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அம்மா, உங்களுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். நீங்க ஓய்வெடுங்க. பல்வந்த் டாக்டரை கூட்டிட்டு வரதுக்காக வீட்டை விட்டு வேகமா வெளியில ஓடி வந்தான். பல்வந்த் அங்கே இருந்து டாக்டர் வீட்டுக்கு ஓடினான். அவன் டாக்டர் கிட்ட உதவி கேட்கறதுக்காக அவர் வீட்டு கதவை தட்டிட்டு இருந்தான். டாக்டர் சார், சீக்கிரமா வெளியில வாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கதவுக்கு பக்கத்துல இருந்த ஜன்னல் கதவை திறந்தாரு. அவர் பார்க்கறதுக்கு கோவத்தோட இருந்தாரு. இங்க இருந்து போயிடு பல்வந்த். நேத்து மார்க்கெட்ல என் பையனை நீ அடிச்சிருக்கல்ல, அதுவும் அவன் உன் மேல இடிச்சிட்டான்றதுக்காக என்னால திமிர் பிடிச்சவன் வீட்டுக்கு வர முடியாது. உன் பலத்தை வச்சு உங்க அம்மாவை குணப்படுத்திக்கோ. இப்படி சொல்லிட்டு டாக்டர் ஜன்னல் கதவை மூடிட்டாரு. எனக்கு உதவி செய்யுங்க டாக்டர் சார். என் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இத பார்த்ததும் பல்வத்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்படிப்பட்ட ஒரு பலம் அவனுக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுக்கலன்னு. எதை எப்பவும் விருப்பப்பட்டானோ அது. அவன் ஒரு நொடி கூட அங்க நிக்கல. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டான். நேரா பல்வந்த் அதே கோவிலுக்கு ஓடினான். அங்கதான் அவனுடைய ஆசை நிறைவேறுச்சு. அவன் அங்க இருந்த சிலைக்கு முன்னாடி நின்னு தலகுனிஞ்சு வணங்கினான். கடவுளே, எனக்கு இந்த பலம் வேண்டாம். இந்த வரமும் எனக்கு வேண்டாம். இது எனக்கு கிடைச்ச சாபம். இது என்கிட்ட இருந்து எங்க அம்மாவோட உடல்நிலை, என்னுடைய நல்ல நண்பன், அப்புறம் இந்த கிராமத்தையே பறிச்சுக்கிச்சு. மறுபடியும் ஒரு முறை அந்த சிலை கிட்ட இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. பல்வந்த், நீ தான் என்னைக்குமே தோக்காத ஒரு பையன். அதுக்கப்புறம் இன்னும் எதுக்காக அழற? நீ எல்லா சண்டையிலயும் ஜெயிச்சிட்டல்ல. இல்ல கடவுளே, நான் ஒவ்வொரு சண்டையிலையும் ஜெயிச்சிட்டேன். ஆனா வாழ்க்கையோட பெரிய போராட்டத்துல நான் தோத்து போயிட்டேன். எனக்கு இந்த பலம் வேண்டாம்.
அப்படின்னா நல்லது. நீ உண்மையான ஞானத்தை அடைஞ்சிட்ட பல்வந்த். போ, உன்னுடைய அம்மா குணமாயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஒளி மறைய ஆரம்பிச்சது. பல்வந்த் எழுந்தான். அப்புறம் கடவுளுக்கு நன்றிய சொன்னான். இப்ப அவன் தன்னைத்தானே அதே போல ஏத்துக்கிட்டான். எப்படி அவன் இருந்தானோ அப்படி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிராமத்தோட மல்யுத்த மைதானம் மறுபடியும் மக்களால நிறைஞ்சிருக்கு. சாகரும் பார்வதியும் அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்வதி இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் தெரிஞ்சாங்க. பல்வந்த் மைதானத்துக்குள்ள நின்னுட்டு இருக்கான். அவன் ஹீராலால் கிட்ட போனான். அப்புறம் அவரை கட்டி பிடிச்சான். இத அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் திமிர்ல வந்து உங்களையும் எல்லாரையும் மரியாதையெல்லாம் பேசிட்டேன். இன்னைக்கு நான் இங்க யாரையும் தோக்கடிக்கல. என்னுடைய பழைய தவறுக்கான பிராயச்சித்தத்தை பண்ண வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை பல்வந்த். நீ உன்னுடைய தவறுகளை உணர்ந்துட்ட அப்படின்னா நீ இப்பவும் என்னுடைய சகோதரன் தான். வா, ஒரு நல்ல சண்டைய போடுவோம். 2 பேரும் மறுபடியும் ஒரு முறை குஸ்தி சண்டை போட்டாங்க. ஹீராலால் சீக்கிரமா பல்வந்த கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் அந்த குஸ்தியில ஜெயிச்சிட்டாரு. தோல்விக்கு அப்புறம் கூட பல்வந்தோட முகத்துல சந்தோஷம்தான் தெரிஞ்சது. இந்த தோல்வி நேர்மைக்கான தோல்வி. அப்புறம் உங்ககிட்ட தோத்ததுனால எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. சாகர் பல்வந்த் கிட்ட வந்தான். என்னுடைய பழைய நண்பன் திரும்ப கிடைச்சிட்டான் எனக்கு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா கை தட்டினாங்க. அப்புறம் ரொம்ப ஆர்வத்தோட ஷோ பண்ணாங்க. பல்வந்த் உண்மையான பலனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இதோட நம்ம கதையும் முடிவடையுது.